அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் கிடைக்கும். எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும். நல்லா தரமாக இருக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள், நம்பி வாங்கலாம். இவங்களோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்க. இந்த பார்ட் 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்செல் லிமிட் சுவிட்சை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். டயக்ராம் பற்றி சொல்லியிருந்தேன். எப்படின்னா இது எப்படி ஒர்க்கிங் ப்ராசஸ், உள்ளே எப்படி ஒர்க் ஆகுது, உள்ளே என்ன மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னதில் இந்த மாதிரி இருக்குது, பாக்ஸில் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளே ஒர்க்காக செட்டிங்ஸு. இங்கே ஸ்டீம் வருதுங்க. உள்ளே இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு தான் ஒர்க் ஆகுது. இந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ டென்ஷன் கொடுக்கல அப்படி பொறுத்து தான் ஐடி ஃபேன் ஆஃப் பண்ணுது பாய்லரில். சரிங்களா? இது வந்து மேனுவலாக ஒர்க்கிங் ப்ராசஸுங்க. இது வந்து என்னன்னா மேலே வந்து இந்த நட்டுங்க, செக் நட்டு. இதை டைட் பண்ணுற மூலியமாக தான், டைட் பண்ணுற லூஸ் மூலியமாக தான் உங்களுக்கு ப்ரெஷர் எவ்வளோன்னு செட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக ஸ்டீம் வரும்போது இங்கே ஒரு பிஸ்டன் இருக்குதுங்களா, இந்த பிஸ்டன் இங்கே ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கும். இங்கே ஒரு பிஸ்டன். அப்புறம் ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு செக் நட் போட்டிருப்பாங்க. ஸ்ப்ரிங்கு வெளியே போகாமல் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கு வந்து இங்கே எவ்வளோ தூக்கணும் இறக்கணுங்கிறத இங்கே வர ஸ்டீமை பொறுத்து தான் நம்ம செட் பண்ணுறோம். அந்த ஸ்டீமு எப்படி செட் பண்ணுறோம், இங்கே வந்து மேலே பார்த்தீங்களா டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது. ஓவர் டைட் கொடுக்கும்போது டைட் பண்ணிட்டு கொடுக்கும்போது இது வந்து இப்போ 22 ப்ரெஷர் கேஜிக்கு செட் பண்ணுற இது இருக்குதுன்னு வைங்களேன். இப்போது ப்ரெஷர் கேஜின்னு வைங்களேன், ஹைப்பர்செல் லிமிட் சுவிட்சுனா இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ லூஸ் பண்ணணும், டைட் பண்ணணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ 10 கேஜியில் 25 கேஜியில் 40 கேஜின்னு வைங்களேன். இப்போ 40 கேஜியில் ஃபுல் டென்ஷன் கொடுத்து வச்சுக்கிங்க, ஃபுல் டைட் கொடுத்து 40 கேஜியில் கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து 25 கேஜியில் இது வந்து ஐடி ஃபேனை ட்ரிப் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, லூஸ் பண்ணணும். ஏன் லூஸ் பண்ணால் என்ன ஆகுது, டைட் பண்ணால் என்ன ஆகுது? இது சிம்பிள் தான், வெரி சிம்பிளுங்க. இங்கே உள்ள ஸ்டீம் வருதுங்க. இந்த ஸ்டீம் வந்து எவ்வளோ தூரம் இதை தூக்க முடியாதுங்கிறத இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ்ஸு. எவ்வளோ தூக்க முடியாதுங்கிறத செட் பண்ணுறது நீங்கள் தான். அதை இந்த ஹேண்டில்ஸ் வச்சு தான் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது அதை நீங்கள் தான் முடிவு பண்ண முடியும். அப்படி எப்படி முடிவு பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான ப்ரெஷர் எவ்வளோ அப்படின்னு கேட்க போகிறீங்க. உங்கள் கம்பெனியில் உங்கள் ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து 15 கேஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒர்க்கிங் ப்ராசஸ்க்கு. அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் சேஃப்டி வால்வ் 17 கேஜி 19 கேஜிலையோ செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு 22 கேஜியோ இல்லை 20 கேஜின்னு வைங்களேன். 20 கேஜியில் நீங்கள் வந்து அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செட் பண்ணுறது தான் இந்த ஹைப்பர்செல் லிமிட் சுவிட்ச். இது ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2ல் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ பார்ட் 3ல எப்படி செட் பண்ணுறது, அந்த 25 கேஜி இல்லை 20 கேஜி எப்படி செட் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது 40 கேஜிலையும் கூட இருக்குதுன்னு வைங்களேன், ஃபுல் டைட் கொடுத்து வச்சுக்கிறீங்க. 40 கேஜி போனால் மட்டும்தான் அந்த ஐடி ஃபேனை ஆஃப் பண்ணும். இதே வந்து உங்களுக்கு 25 கேஜியில் செட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ 40 கேஜியில் செட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா இதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுங்க, இப்போ ரொம்ப டைட் பண்ணும்போது என்ன ஆகுங்க, இங்கே வர ஸ்டீமு இதை தள்ளிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். 40 கேஜி ப்ரெஷர் உங்கள் பாய்லரில் இருந்தால் மட்டும் தான் இதை தூக்கி போய் அந்த ஐடி ஃபேனை ஆஃப் பண்ண முடியும், அந்த ப்ரெஷரை லோ பண்ண முடியும். இதே வந்து உங்களுக்கு 20 கேஜியில் கொண்டு வரணும்னு என்ன பண்ணணும், இதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்ப்ரிங்கு 2 இப்போ அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பை 40 கேஜியில் நீங்கள் ஃபுல் டைட் பண்ணி வச்சு இந்த கேப்பே இல்லாமல் இருக்கும். இதே வந்து இந்த லூஸ் பண்ணும்போது என்ன டென்ஷன் குறையும்போது என்ன இந்த லைட்டாக கேப் விழுகும். இப்போ இந்த டென்ஷன் குறைய நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணி கொண்டு வரணும். டென்ஷன் குறைய என்ன ஆகுங்க, ஸ்டீம் கம்மியாக வந்தாவே இது தூக்குற மாதிரி ஆயிரும். இது தூக்கிச்சுன்னா இந்த பிஸ்டன் போய் இது தூக்குச்சுன்னா என்ன ஆகுங்க, இங்கே ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க, இந்த மதர் போர்டில் கனெக்ஷன் ஆகி ஐடி ஃபேன் ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிடும். இப்போ எப்படி செட் பண்ணணும், இப்போ லூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 30 கேஜி வரும், 35 கேஜி, 5 கேஜியாக லோ ஆகுங்க. இப்படியே லோ பண்ணி 25 கேஜி, அப்புறம் 20 கேஜி வந்தோன்னா அங்கே ஐடி ஆஃப் பண்ணிடுச்சுன்னா அதை செட்டப்புங்க. இப்போ செட்டப் ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் இந்த ப்ரெஷர் கேஜி வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ இந்த 20 கேஜியில் நான் செட் பண்ணிட்டப்பா அப்படின்ட்டு. இது அடிக்கடி செக் பண்ண முடியுமானா, நீங்கள் செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கலாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களை பாய்லரில் ப்ரெஷரைஸ் பண்ணி 15 கேஜி நீங்கள் டெய்லி ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதுக்கு நிறைய வேலை பண்ணணும். என்னென்னா சேஃப்டி வால்வ் ரெண்டையுமே நீங்கள் அங்கே ஹெவி டைட் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா தான் அங்கே சேஃப்டி வால்வ் வந்து 11 கேஜி 15 கேஜியில் அடிக்காது. அப்படி அடிக்காமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த 20 கேஜி கொண்டு வந்து நம்ம மேனுவலாக செக் பண்ண முடியுங்க. சரிங்களா? இதை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே விசிபிலிட்டி இருக்கும், அதில் எவ்வளோ கேஜி இருக்குதுன்னு அதை காட்டிகிட்டே இருக்கும், அதை வச்சு செட் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோவில் நான் டயக்ராமில் உங்களுக்கு எப்படி இந்த ஸ்ப்ரிங் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இது ஏன் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு, இது வந்து ஒன்றும் இல்லைங்க, கேபிள் போகிற ஓப்பனிங் லைனுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் வந்து ஒரு ஸ்டீம் போகுது, இந்த பிஸ்டனை தூக்குது, இங்கே ஸ்ப்ரிங் இருக்குது, இங்கே செக் நட் இருக்குது. இந்த செக் நட்டுக்கு மேலே ஒரு போல் நட் டைப்பில் வச்சுருப்பாங்க. இதை டைட் பண்ணால் இந்த வந்து ஸ்ப்ரிங்கு ஏறி இறங்கும். இதுதான் இந்த ஒர்க்கிங்கில் இது ஒர்க் ஆகுதுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஹைப்பர்செல் லிமிட் சுவிட்சை பற்றி இந்த வீடியோலேயே ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைக்கு இல்லை ஏதாச்சும் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்லரை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோலலாம் பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.